श्री लक्ष्मी सहस्रम वक्षस्थल अवस्थान स्तवकम श्लोकम 16 परम तुलसीदम अनगे वनमालाप्तम सुलक्ष्मणा कलितम कलयसि सद्रूपयुतम कमले वक्षोहरेर् महारामम परम तुलसीदम अनगे वनमालाप्तम सुलक्ष्मणा कलितम कलयसि सद्रूपयुतम कमले वक्षोहरेर् महारामम. இந்த ஸ்லோகம் ஒரு அழகான ஸ்லேடை அணியால் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. ஹே லக்ஷ்மியே, இணையற்ற பயிரை உடையதும் அழகான மாலையுடன் கூடியதும் அழகிய சாரச பக்ஷியுடன் கூடியதும் சம்பகம் அசோகம் போன்ற சிறந்த மரங்களுடன் கூடியதுமான உயர்ந்த பூந்தோட்டமாக பகவானின் மார்பை அறிகின்றாய். ஆகவே அம்மார்பை சிறிதும் விடுவதில்லை என்பது ஒரு பொருள். அழகிய லக்ஷ்மியே, நீர் உயர்ந்த துளசியால் சூழ்ந்ததும் பலவண்ண பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலைக்கு தோழனும் அழகிய ஸ்ரீவத்சம் என்ற மருவால் அலங்கரிக்கப்பட்டதும் மிக்க அழகியதுமான நாராயணன் மார்பு மிகுந்த அழகியாக இருந்தது போலும் நீல் அதில் வீற்றிருந்து அதை மேலும் அழகுடையதாக்குகின்றாய் என்பது இன்னொரு பொருள். பரம துளசீதம் என்பதை பரம துளசி இதம் என்றும் பரம் அதுலசீதம் என்றும் பிரித்தால் அழகான துளசியால் அலங்கரிக்கப்பட்டதும் என்றும் அழகான இணையற்ற பயிரை உடையது என்கின்ற பொருளும் வரும். வனமாலாப்தம் என்பதை வனமாலா ஆப்தம் என்று பிரித்தோமேயானால் நீராகிய மாலையுடன் கூடியதும் என்றும் பலவண்ண பூக்களால் தொடுக்கப்பட்ட வனமாலை என்ற மாலைக்கு தோழனும் என்ற பொருளும் வரும். சுலக்ஷ்மணா கலிதம் என்பதை சு லக்ஷ்மணா கலிதம் என்றும் சு லக்ஷ்மணா ஆகலிதம் என்றும் பிரித்தோமே ஆனால் அழகான ஸ்ரீவத்ச மருவால் அலங்கரிக்கப்பட்டதும் அழகான சாரச பக்ஷியுடன் கூடியதும் ஆகிய இரண்டு பொருளானது வரும். ஆகவே நாராயணன் தன் மார்பில் துளசி மாலையையும் பலவண்ண பொருட்களால் சமைக்கப்பட்ட வனமாலையையும் அணிந்துள்ளார். ஸ்ரீவத்ச மருவும் அவன் மார்பில் உள்ளது. இயல்பாகவே அது அழகாக இருப்பதுடன் இவையும் சேர்ந்ததால் மிக்க அழகாகியது. நீ அதில் வீற்றிருந்து அம்மார்பை மிக மிக அழகுடையதாக ஆக்குகின்றாய். பரம துளசீதம் அனகே வனமாலாப்தம் சுலக்ஷ்மணா கலிதம் கலயசி சத்ரூபயுதம் கமலோ வக்ஷே ஹரீர் மகாராமம். தாயார் திருவடிகளே சரணம்.